நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. சரி மேகலா, செழியனுக்கும் கீர்த்தனாக்கும் அப்படி உன் மேல என்னதான் விரோதம்? ஏன் அவங்க உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க? அத விரோதம்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்களே தவிர குழந்தைங்க மாதிரி தான் இருக்காங்க. அம்மா தன்னை விட தம்பி தங்கச்சிக்கு அதிகம் செல்லம் கொடுக்குறாங்கன்னு சில குழந்தைங்க அழும் தெரியுமா? அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். அப்பாவும் அத்தையும் எதுக்கு எடுத்தாலும் என்னை கூப்பிடுறது, என்கிட்ட யோசனை கேட்கறது, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வீட்டுக்கு வந்தா எவ்வளோ ஒருத்திக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மள ஒதுக்குறாங்களேன்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். உன் பிரச்சனை எனக்கு புரியுது மேகலா. சின்ன குழந்தைங்க இப்படி பண்ணா அது விளையாட்டா போயிடும். ஆனா விஷயம் பெருசாயிடுச்சு. அப்பாவும் அத்தையும் எதுக்கு இந்த வீட்டில இருந்து நீ இவ்வளோ தேவையில்லாம சங்கடப்படணும், வீட்டை விட்டு வெளியே போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. உன் சங்கடத்தை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்ண முடியும்? சரி, அம்மா என்னதான் சொன்னாங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன நினைச்சு நினைச்சு அழறாங்க. சொல்லவும் முடியாம என்ன முழுக்கவும் முடியாம. இப்படி எல்லாம் அவஸ்தைப்படுறத விட பேசாம உண்மையை ஓப்பனா போட்டு உடைச்சிடலாம். எப்படி அனிதா? அது சரியா வராது. இப்படி ரெண்டும் கட்டான இருக்கிறத விட உண்மையை சொன்ன அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலாம். அந்த விளைவை யோசிச்சதுனாலதான் நான் தயங்குறேன். நான் உண்மையை சொன்ன அடுத்த நிமிஷமே பெரிய பிரளயமே வந்துடும். ஒட்டு மொத்தமா என்ன துரத்திடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா எங்க அம்மா என்னை விட்டு கொடுக்காம ஏன் பக்கம் நிப்பாங்க. அப்படி நின்னாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் இருக்கிற இடைவெளி இன்னும் பெருசாகி நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. இப்ப சொல்லு, நான் எப்படி உண்மையை உடைச்சு சொல்ல முடியும்? குடும்பம்னு ஏங்கிட்டு இருந்தவனா நான் உண்மையை சொல்றதுனால அந்த குடும்பமே செதறி போயிடுமே. அந்த பயத்தினாலதான் நான் இன்னும் ஊமையாவே இருக்கேன். அதான் உன் கூட தங்கிட்டு அடிக்கடி மித்ராவா அந்த வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். சொந்த வீட்லயே விருந்தாளி மாதிரி இருக்கிற உன் நிலைமைய பார்த்தா உண்மையிலேயே விசித்திரமா தான் இருக்கு. என்ன பண்றது? பாசத்துக்காக என்கிற ஜீவனாவே இருக்கணுங்கிறது தான் என் தலையெழுத்து போல இருக்கு. மேகலா, ப்ளீஸ் அழாத. நான் எப்பவுமே உன்கிட்ட பாசமாவும் அன்பாவும் தான் இருப்பேன். நீ என்னோட வந்து தங்க. இப்போ இருக்கிற வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதை நான் புது வீடு பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னோன்னே நீ என்னோட வந்து தங்க, சரியா? அழாத. இந்த அனிதா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே? cheer up. வா. நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, நிஜமாதான். அப்பாவும் அத்தையும் சொன்னாங்களா? அட ஆமாண்ணே, நீ வேற வீடு பார்த்து தங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, இப்பதான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இல்லன்னா இந்த மித்ரா எந்த விஷயத்துல மூக்கு நுழைப்பான்னு ஒரே டென்ஷன். எனக்கு கூட தான். சொந்த வீட்ல இருக்கிற மாதிரி இல்ல தெரியுமா? எங்க இருந்து தான் வந்தாலும் தெரியல இந்த மித்ரா. இன்னைக்கு ஒர்க் சைடுல ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கிட்டா. நல்லா புடிச்சு திட்டி விட்டேன். அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. எல்லா விஷயத்துக்கும் ஒரு யோசனை சொல்றது, அதுக்கு ஒரு முடிவை சொல்றது. பெரிய மேதாவி நினைப்பு. ரொம்ப திமிர் பிடிச்சவ. பெரிய டார்ச்சர் படிக்கிறதுனாவோ. எப்படியோ இந்த விட்டு போனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதி. டேய், என்ன பிள்ளைங்கடா நீங்க? ஏன் உங்களுக்கு மித்ரா மேல இவ்ளோ கோவம்? உங்க சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டாளா? ஏன் இவ்ளோ மோசமா பேசுறீங்க? நீ ஏமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி பாஞ்சிட்டு வர? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. ஏன் பிள்ளைங்களா நீங்க? ஏமா, யாரோ ஒருத்தர் பிடிச்சி நாங்க தின்னதுக்கு ஏன் பிள்ளைங்களான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல? என்னடா காரணம் இல்லாம அந்த மித்ராவை இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே, அதுக்காக தான் கேட்டேன். காரணம் இல்லாமல நாங்க ஒண்ணு கரிச்சு கொட்டல. எங்களை எரிச்சல் படுத்துற மாதிரி அவன் நடந்துக்கிறா. அதுக்கு நாங்க கோவப்படக்கூடாதா? நாங்க கோவப்படக்கூடாது, எங்களை கண்டிக்கிறீல. அதே மாதிரி இந்த மித்ரா கிட்ட போய் இங்க பாருமா மித்ரா, இதுதான் ஒரு லிமிட், பார்த்து நடந்துக்கணும் போய் சொல்ல வேண்டியதானே? அது ஏமா நீ சொல்ல மாட்டீங்க? ரொம்ப கரெக்டா சொன்னேனே. ஏமா அத்தியா அப்பா வந்து அந்த மித்ராவை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. நீயும் ஏமா அதையே செய்யற? ஒருவேளை
அத்தைக்கு பயமா இல்ல அந்த மித்ரா பத்தி ஏதாவது சொன்னா அப்பா அத்தையோட பொழப்பு வந்துருமே நினைக்கிறியா? அது இல்ல கீர்த்தனா, உங்க அத்தைக்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நம்ம வெறுக்கணுமா? அது என்னடி குணம்? பாவண்டி அவ ரொம்ப நல்ல பொண்ணு. போச்சுடா. ஓவரா பேசுறதும் எல்லாத்துலயும் தலையிடுறதும். டேய் புரிச்சுக்காம பேசாதடா. அந்த பொண்ணுக்கு நம்ம எல்லாரும் மேலயும் அக்கறை. அதான் அது அப்பப்ப வெளிக்காட்டிக்கிறா. அத புரிஞ்சுக்காம எல்லாத்துலயும் தலையிடுறலன்னு தப்பா பேசுறீங்க. டேய் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. அவ மனசை நோகடிக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அம்மா, நான் அனிதா கிட்ட பேசிட்டேன். அவ வீடு பார்த்துட்டு இருக்கா. வீடு ரெடியானதும் நான் அங்கே போயிடுறேன். நீங்க ஏன் தேவையில்லாம எனக்காக எல்லார்கிட்டயும் விவாதம் பண்றீங்க? சரியா? நான் போயிடுறேன்ப்பா. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னம்மா, நான் உங்க அப்பா கையில கல்ல விழுந்தாவது? இல்லம்மா, ஏன் நீ வருத்தப்படுற? எப்படிடா இங்க இருந்தாலும் பகல் நேரத்துல வேலைக்கு போயிடுவேன்ல. நான் இந்த வீட்டுல இருக்கிற நேரம் கம்மி தானே. நான் வெளியில தங்கிட்டு அடிக்கடி உன்னை வந்து பாக்குறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. அதுக்கு இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் வேணாமா, வேணாம். நீ எனக்காக அப்பா கிட்ட, செழிய, கீர்த்தனா இவங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சணுமா? வேணாமா. என் அம்மா வருத்தப்பட்டதையும் எனக்காக கெஞ்சுறதையும் என்னால ஏத்துக்க முடியாது. மனசுக்கு சங்கடமா இருக்கு. அம்மா, நான் உன் வயத்துல பிறந்ததுல இருந்து உனக்கு வேதனை மட்டும் தான் தந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. அப்படி எல்லாம் பேசாதம்மா, பேசாத. அம்மா, அழாதம்மா, அழாத. பன்னெண்டு மணி ஆயிடுச்சு. யார் இந்த நேரத்துல? ஒருவேளை மறுபடியும் அந்த கும்பல் தான் பிரச்சனை பண்ண வந்திருக்கோ? சுமர், வாங்க. திவா, ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அதுவும் இந்த நேரத்துல? அது வந்துட்டோம். என்னப்பா, 4 நாள் இருந்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சோம், இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க? முடிஞ்சிருச்சு, வந்துட்டோம்மா. என்ன பதில்டா அது? 2-3 நாள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சோம், உடனடியா வந்துட்டீங்க. கெட்டுக்கதெல்லாம் நல்லா இருந்தா? நல்லா. வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, அது சக்திக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா? பார்த்துட்டு தான் வந்தோம். டயர்டா இருப்பாங்க, முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. காலைல பேசிக்கலாம். போமா. அது கிளைமேட் மாறி இருக்கும், அதனாலதான் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இவங்க 2 பேரும் முகத்தை தொங்க போட்டு போறது பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. உனக்கு எப்பவுமே சந்தேகம்தான். வா தூங்கலாம். ஏன் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதோ? உனக்கு எத்தனை அவமானம், வரிசை அசிங்கம், எல்லாம் என்னால தானே.
நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிருந்தா சந்தோஷமா இருந்திருப்ப. கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கூட நல்லாதான் இருந்திருப்ப. என்ன கட்டிக்கிட்ட ஒரே ஒரு காரணத்தினால தானே உன் சந்தோஷம் எல்லாமே போச்சு. ஏன் சக்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல தேவா, என்னால தானே உன் நிம்மதியெல்லாம் போச்சு. பேசாம அன்னைக்கு நைட்டே செத்து போயிருக்கலாம். என்ன பேசி பேசிட்டு இருக்க நீ? செத்து போறதுக்கு தான் இவ்வளவு தூரம் போறோம் நம்ம. எல்லாம் பிரச்சனை பார்த்து இப்படி பயந்து எப்படி சக்தி தைரியமா ஃபேஸ் பண்ண தேவையில்ல. சக்தி சக்தி நம்ம வாழ்ந்து காட்டணும் சக்தி. அது இல்ல தேவா, அந்த பூபதி நம்மள டிஸ்டர்ப் பண்றான். ஆனா அவனுக்கு பயந்துட்டு நம்ம பணிஞ்சு போயிட்டோம்னு வச்சுக்கோ, தோத்துட்டோம்னு ஆயிடும். நம்ம தோத்து போக கூடாது. எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் சக்தி. எல்லா பிரச்சனையும் சமாளிக்கணும். நீ என்ன சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. இனிமேல் உன் வாயில செத்து போறன்ற வார்த்தை வரக்கூடாது. சத்தியம் பண்ணு சக்தி. நீ மனசு நொந்து போறது பொறுக்காம தான் நான் இப்படி விரக்தியில பேசுன. நீயே இவ்வளவு உறுதியா பேசும்போது என் மனசுக்கு தெம்பா இருக்கு தேவா. நான் இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். திலகா, எனக்கு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சமைக்காத. அது கேஸு, சுகர் வேற ஜாஸ்தி ஆயிடும் டாக்டர் சொல். அது எப்படி எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சும் உருளைக்கிழங்க சமைக்கிற? அது எதேச்சும் அமைஞ்சிடுச்சு. அமையும். ஏன் அமையாது? இல்ல, நான் வேற ஏதாவது பொரியல் செஞ்சு தரேன், விடுங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைக்கு போறதை விட்டுட்டு சமைக்கட்டல உனக்கு என்னங்க வேலை? வெளியே வா. இல்ல, எங்க கீழே ஒத்தாசையா இருக்குமேன்னு. நீ ஒன்னும் ஒத்தாசை பண்ண வேணா, வெளியில வா. வா. ஓசியில ஒருத்தி கிடைச்சிடக்கூடாது. ஏமா அந்த ஒருத்தி கிடைச்சா அவ தலையிலே மசாலா அரைச்சு குழம்பு வச்சிரும் பொண்டாட்டி. ஏன் உடம்பு வணங்கி வேலை செய்ய மாட்டாளா? அதுக்கு மித்ரா தான் கிடைச்சாளா? அம்மா, நான் தான். நீ பேசாம இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாவம், யார் பெத்த பொண்ணும் இந்த பொண்ணு இப்படி வேலை வாங்குறாளே, அவ மனசாட்சி கொஞ்சம் கூட கூசாது. நான் என்னத்த சொல்றது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு இப்ப கடவுள் எல்லாம் இருக்கிற? அம்மா விடுங்கம்மா. நீ பேசாம இருமா, உனக்கு விவரம் பத்தாது. இதுக்குதான் நீ வெளியில போய் தங்கிக்கன்னு சொன்ன. ஓசியில ஒருத்தி கிடைச்சா வேலை வாங்குவாங்கன்னு இப்ப புரியுதா? மாப்பிள்ளை, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்காக இந்த பொண்ணை வெளியே போய் சொல்றீங்க? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கும் உதவியா இருக்கும், நம்ம திலகாவுக்கும் ஒத்தாசையா இருக்கும். நானும் அத்தாங்க சொல்றேன், இதுக்கு பேர் ஒத்தாசை இல்ல, ஓசியில வந்த வேலைக்காரின்னு அர்த்தம். என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பேசுறேனா? மித்ரா என்ன சாதாரண பொண்ணு நினைச்சீங்களா? அவளுக்கு எத்தனை பாஷை பேச தெரியுங்களா? தெலுங்கு, மலையாளம், மலாயி, இங்கிலீஷ்னு. இவ மட்டும் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தானா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பா. அந்த பொண்ணு போய் சமயக்கட்டுல வேலை பார்க்க சொல்றீங்க? அவ சமைச்சு வச்சானா கூட்டமா உட்காந்து கொட்டிக்கலான்னு. என்னம்மா என்னென்னமோ பேசுறீ நீ? என்ன பேசுறேன்? உங்க மக எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியும். மித்ரா யாரு? என் உயிரை காப்பாத்தினவ. நான் தான் இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதனாலதான் இவளை இளக்காரமா வேலைக்காரி மாதிரி நடத்துற உங்க மக. ஐயோ ஐயோ, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு ஏமா முடிச்சு போடுற? எங்க சுத்தி வந்தாலும் கடைசியில திலகட்ட தான் வந்து முடியணுமா? நான் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன். இது பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மித்ரா மேல உள்ள பாசத்தினாலே பிரியத்தினாலே தான் அதை வேத்தாளா நினைக்காம இந்த வீட்டுல ஒரு பொண்ணா நினைச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அடேங்க அப்பா, யாரு நீங்களா? ஒழுப்பாட்டி கவுக்குற கூட்டம் தானே உங்க கூட்டம். அம்மா, இப்ப எதுக்குமா இங்க தேவையில்லாம? உனக்கு தெரியாதுமா. இல்லம்மா, நான் அனிதா கிட்ட பேசிட்டேன். அவ இப்ப இருக்கிற வீட்டை காலி பண்ண போறாளாம். புது வீடு பார்த்ததும் அவ என்னையும் கூட தங்கிக்க சொல்லிட்டா. அந்த வீடு கிடைச்சதும் நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அப்புறம் என்ன, மித்ராவே சொல்லிடுச்சுல்ல, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? எல்லாம் அவங்க வேலையை பாருங்க. மித்ரா, நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. அக்கா, இது உங்க கூட போராடுறதுக்கு நேரம் சரியா இருக்கும் போல் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வேற பார்க்கணும். நீ வாக்கா. வாப்பா.
மேகலா, பாத்தீங்களாம்மா என் நிலைமை பாத்தீங்களா? ரொம்ப வினோதமா இருக்குல்ல? என்ன வேணும்னு நினைக்கிற நீங்க, தாத்தா, பாட்டி எல்லாரும் அவங்க பார்வையில எனக்கு வேண்டாதவங்களாயிட்டீங்கல்ல. நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே தூக்கி எறியக்கூடிய அத்தைக்கும் அப்பாவுக்கும் இப்போ நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவள் ஆயிட்டேன். பாத்தீங்களா மித்ராக்கும் மேகலாவுக்கும் இருக்கிற இடைவெளி? அழாதம்மா. மித்ரா, வாமா இங்க. கூப்பிடுறாங்கம்மா. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.